வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த வீடியோ. இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப லேட் பண்ணேன். என்ன அப்படின்னா, என்னுடைய கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 2025 நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி இந்த கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு, அந்த கோல்டு வாங்குறதுக்கு நான் பணம் எனக்கு வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு எப்படி நான் பணம் சேமிக்கிறேன், கோல்டு காயினாக வாங்குறேன்னா ஜுவல்லாக வாங்குறேன்னா எந்த கடையில் வாங்குகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக்குக்கான வெஜ் ஷாப்பிங்கும் பார்த்துட்டு மெனு பிளான் வீடியோவும் இருக்குது. ஸோ ரெண்டும் ஒரே வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக நான் வந்து நகையே வாங்கலை. இப்போ தான் வந்து இந்த 2025 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கில் தான் நான் பணம் சேர்த்துட்டு வரேன். நான் வந்து நகை சீட்டு போடலை. ஆக்சுவலாக வந்து அந்த கோல்டு பாண்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னன்னு தெரில, அது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆர்டி போடலான்னு பார்த்தா மாதம் என்னால் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து என்னால் கட்ட முடியாது. என்னோடய பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அதனால் ஒரு 2000 கூட என்னால் மாதம் எடுத்து வைக்க முடியாது. ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த பணத்தை வாங்கி இந்த பேக்கில் தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 2 மந்த்ஸாக. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பேக்கு, எங்கள் அப்பா யூஸ் பண்ண பேக்கு. அதில் தான் இப்போ நான் பணம் சேர்த்துட்டு வரேன். எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அந்த பணம் வர இந்த பேக்கில் போட்டுருவேன். சரி, இப்போ எப்படி நான் இந்த 2 மாதமாக இதில் வந்து நான் பணம் போட்டிருக்கேன், எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அந்த அமௌண்ட்டை போடுறதுக்கு எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? 2 மாதமாக என்னோடய பட்ஜெட் வீடியோ பார்த்துருக்கீங்க. நான் கோல்டுக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இந்த லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக ஜான்வரிலையும் பிப்ரவரிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைப்பிங் ஒர்க்கு வந்து நான் எடுத்து செஞ்சேன். அதாவது காலேஜில் வந்து டைப்பிங் ஒர்க் சில பேர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நான் வேணால் கொஞ்சம் ஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்பிங் ஒர்க்கு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதில் பாதி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு பாதி கொடுப்பாங்க. அந்த டைப்பிங் ஒர்க் நான் செஞ்சு கொடுக்குறேன், இப்போ 500 ரூபா வருது அப்படின்னா எனக்கு 250 கொடுப்பாங்க. 1000 வந்துச்சுன்னா எனக்கு பாதி அவங்களுக்கு பாதி. ஏன்னா அவங்க மூலமாக தானே எனக்கு ஒர்க் வருது. அந்த மாதிரி ஒரு சின்ன டைப்பிங் ஒர்க்கு ரெகுலராக இருக்காது, கிடைக்கிறப்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் எடுத்து செஞ்சேன். அப்புறம் முக்கியமாக 2 மாதம் 1000 இபி பில்க்கு எடுத்து வச்சேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இபி பில் 2000 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதம் இபி பில் வெறும் 500 ரூபா தான் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் 500 ரூபா நான் பில்லை கட்டிட்டு மிச்சம் இருந்த இபி கவரில் இருந்த அமௌண்ட்டை நான் அப்படியே வந்து இந்த கோல்டு சேவிங்ஸ்க்காக போட்டுட்டேன். ஏன்னா இது ஒரு பல்க் அமௌண்ட் இல்லையா, அடுத்த 2 மாதத்தில் சேர்க்க முடியுமாங்கிறது இபிலேருந்து தெரியல. ஏன்னா ஏசி யூஸ் பண்ணுவோம் வெயில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஜேர்னல் எடிட்டிங் ஒர்க்கு. இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்களோட ஒர்க்கை. அப்போ வந்து அதை எடிட் பண்ணி தர சொல்லுவாங்க. கிராமர் மிஸ்டேக் இருக்கா, அந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 ஒர்க் கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்ததில் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 மாதத்துக்கு இந்த 3 வழிகளில் எனக்கு கிடைச்ச பணத்தை தான் நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து கிளியராக உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்லிட்டேன். இப்போ எவ்வளவு சேர்த்தேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக நான் 19 ஜனவரி அன்னைக்கு தான் இந்த பேகை எடுத்து, சரி ஒரு 100 ரூபா போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த 100 ரூபாய் எடுத்து இந்த பேக்கில் போட்டேன். ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணி இதை நல்லா சேரணும் கோல்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளே எனக்கு ஒரு டைப்பிங் ஒர்க் வந்துச்சு. அப்படியே ஒரு 632 ரூபா. இப்போ 1200 சம்திங் செஞ்சு கொடுத்தது. அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி 632 வந்துச்சு. அப்படியே போட்டுட்டேன். அடுத்து 100 ரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணது அடுத்த நாள்லேயே பாருங்கள், 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னல் ஒர்க்கு வந்துச்சு. ஜேர்னல் ஒர்க் கிடையாது, சரி ஜேர்னலில் எடிட்டிங் ஒர்க் வந்துச்சு. அது வந்து ஒரு ஃபாரின் ஜேர்னலில் போட போகிறாங்க. எனக்கு எடிட் பண்ணித்தாங்க, நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளியிலலாம் போனோம்னா அந்த மாதிரி எடிட்டிங்க்கு பார்த்து கொடுக்கவே 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க. நான் ஒரு 2 சேனல் பார்த்து கொடுத்தேன். எனக்கு அதில் வந்து ஒரு 4000 ரூபாய் வந்து கிடச்சிச்சு. ஸோ என்னோட ப்ரீலிமினரியாக நான் என்னென்ன எடிட்டிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கிராமர் மிஸ்டேக்லாம் எடுத்து கொடுத்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம ரொம்பவும் பே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சேனலுக்கு ஒரு 4000 வாங்கிக்கிட்டேன்.
அதையும் அப்படியே கொண்டாந்து இந்த பேக்கில் போட்டேன். ஜஸ்ட் ஒரு 100 தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அது 100 சேர்த்து வச்சு என்னத்த கோல்டு வாங்க முடியும் நம்ம நினைக்கக்கூடாது. 100 போட்டு ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த நாள் எனக்கு ஒர்க் வருது பாருங்களேன். இதுதான் பிளெஸ்ஸிங் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி 27 எனக்கு ஒரு 1746 ரூபா. இதுவும் ஒரு சின்ன சின்ன அந்த டைப்பிங் ஒர்க் பண்ணது. 31 1475 ரூபா. அந்த ஒரு அந்த 21க்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 ஒர்க் பண்ணி கொடுத்ததில் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு 27 29 கிடச்சிச்சு. இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப டைப்பிங் ஒர்க் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது பாதி அமௌண்ட்டு தான் நம்ம தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஓகே ஒரு டீசென்ட் வேல ஒரு மணி ஏர்னிங்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து எனக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1746 1475னா எனக்கு அவங்களுக்கு வந்த அமௌண்ட்டில் எனக்கு பாதி கொடுத்தாங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம் ஒரு 520 ரூபா வந்துச்சு 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் டீச்சிங், அதாவது இது எப்போயாவது ரொம்ப ரேராக வரும். ஏதாவது ஒரு யூனிட்ஸ் எடுத்து தர சொல்லுவாங்க, 2 யூனிட்ஸ் எடுத்து தர சொல்லுவாங்க. நம்மளோட ஃப்ரீ டைமில் போய் நம்ம பண்ணலாம். ஸோ அது இந்த சிலபஸ் முடிக்க சமயத்தில் நிறைய பேர் வேலையை விட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதனால் பசங்களுக்கு கவர் பண்ண முடியாத கவர் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 2 நாள் கிளாஸ் வந்துச்சு. 11 14 போனேன். அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் கிடச்சிச்சு. இதெல்லாமே எல்லா மாதமும் கிடைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன டைப்பிங் ஒர்க் வந்துச்சு அதே மாதிரி. அதில் ஒரு 220 கிடச்சிச்சு. ஸோ இந்த இவ்வளோ அமௌண்ட்டை தான் நான் இப்போ இந்த பேக்கில் சேமித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 100 ருபீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணது எனக்கு அப்புறம் குட்டி ஒர்க் நிறையா கிடச்சி எனக்கு வந்து இப்போ நான் சரி அந்த பேக்கில் காசு போடணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்த ஒர்க்கை என்னால் முடிகிற பட்சத்தில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கம்மி அமௌண்ட்டு தானே, இதில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சரத்து போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அந்த வாய்ப்பு வரப்பே பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக செய்யலை. அப்போல்லாம் செஞ்சுருந்தேன்னா சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இன்னும் அமௌண்ட் வந்து நான் நிறையா சேர்த்துருக்கலாம். அதை வந்து நான் இந்த வருஷம் தான் உணர்ந்தேன். அதில் தானே நான் என்னோடய 7 சேவிங் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ. இப்போ பாருங்கள், எனக்கு கோல்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருக்கு பாருங்களேன். ஸோ இந்த பேக்கில் இந்த அமௌண்ட்டு இப்போதைக்கு சேர்ந்துருக்கு. நான் ஃபர்தராக நான் எதுவும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சேமித்தேன் அப்படின்னா நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சொரக்காய் அப்படியே மிச்சம் இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் போல் இருந்துச்சு. தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே இருந்துச்சு. வெங்காயமும் ஒரு 3/4 கிலோ, தக்காளி ஒரு 3/4 கிலோ இருந்துச்சு. ஸோ அதனாலலாம் அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்கள். சந்தையில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வாரமும் கீரை வாங்கிட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு கட்டு கீரை எப்படி பத்துச்சு, 2 நாளைக்கு வராது, ஒரு நாளைக்கு தான் வரும்னு. எங்கள் வீட்டில் 2 பேருமே குட்டி பிள்ளைங்க இல்லையா, ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு 2 நாளைக்கு கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த இது வாங்கினேன். அது 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் இந்த 4 வாழைக்காய் 20 ரூபா. அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் அது வந்து கொஞ்சம் நல்லா வாங்கினேன். இதுவுமே தட்டில் தான் இருந்துச்சு, 20 ரூபா தான். நல்லா பெரிய காயாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் இந்த வாரம் நல்லா வந்து ரேட் ஏறிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் வந்து 30 ரூபா. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு தட்டு எடுத்தேன். அப்புறம் இந்த பீர்க்கங்காய், மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, பீர்க்கங்கான்னு சொல்ல மஞ்சள் பூசணிக்காய் வந்து 10 ரூபா. இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே 20 ரூபா. இதெல்லாமே தட்டுக்காய் தான், செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை இந்த சந்தை போடுறாங்க, அந்த காஜா மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல. அப்புறம் பச்சை மிளகா இது வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் காய்கறியே நான் வாங்கினேன். மண்டே வந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சாட்டர்டே சண்டே நான்வெஜ் எடுத்ததுனால மண்டேலேருந்து தான் மெனு பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசை பொடி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சதுனால சட்னி இருக்க டைமில் எடுத்துகிட்டு போயிட்டேன். திங்கக்கிழமை வந்து அந்த சுரக்காய் இருந்துச்சு இல்லையா, அதுவுமே போன வாரம் வாங்கினது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அந்த மிச்சப்பட்ட காய் இருந்தது, அதை நல்லா பார்த்தா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அப்படியே பிஞ்சு காய். அதை வச்சு நல்லா பருப்பு போட்டு கூட்டு பண்ணிவிட்டு காய் செய்ய டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஓலை பக்கோடா வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வேலைக்கு போயாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சட்னி, தோசையும் பருப்பு சட்னியும் நைட்டுக்கு. ஸோ இப்படி தான் வந்து திங்கக்கிழமை முடிஞ்சிச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் சாம்பார்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி. மதியம் வச்சா மதியத்துக்கும் சாம்பார் வச்சோம்னா காலைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடணும். ஸோ ரெண்டும் சேர்த்து அன்னைக்கு சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பண்ணியிருந்தோம்.
ப்ளஸ் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம், ரைஸு, சாம்பார். இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மதியத்துக்கான லஞ்சு. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும். ஸோ சாம்பார் வைக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தோசை தான். ஏன்னா பசங்களும் அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் தேங்காய் சட்னி, தோசை தான். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து தக்காளி சாதம், எக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ரோட்டீனுக்காக எக்கு இப்போ வாரத்தில் ஒரு நாள் சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா நைட்டு சமயத்தில் வந்து சாப்பாடை கம்மி பண்ணிட்டு எக்கு ஒரு இது கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் கிழங்கும் தான். பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து பொதுவாக நான் பூரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சரி சப்பாத்தி சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி ஒரே வேலையாக இருக்கட்டும்னு பூரி சாப்பிட்டாச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோசையும் தக்காளி தொக்கும் பண்ணியிருந்தோம். இந்த தக்காளி தொக்கு தான் மதியத்துக்கும் அதுதான். அதனால் காலைக்கு தோசைக்கு அதே தொட்டுக்கிட்டாச்சு. மதியத்துக்கு காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தொக்கு வச்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கீரை இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த வீடியோவில் வைக்க முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு அந்த தொக்கு இருந்துச்சு. ஸோ ஒன் டே ஃபுல்லாக தொக்கு வச்சே ஓட்டியாச்சு. தோசை, தக்காளி தொக்கு. ஏன்னா தக்காளி அந்த அளவுக்கு மிச்சம் இருந்துச்சு. ஏன்னா 2 வாரம் ஆயிடுச்சு அதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு போட்டாச்சு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார். வீட்டிலேயே முருங்கைக்காய் இருந்துச்சு. ஸோ அதை பறித்து முருங்கைக்காய் சாம்பார், தோசை. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான். ரைஸு, சாம்பார், அப்புறம் இந்த பீர்க்கங்காய் பொரியல். தேங்காய்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போயாச்சு. நைட்டுக்கு உங்களுக்கே தெரியும் ஆஸ் யூஷுவல் முருகலாக தோசை ஊற்றி சாம்பார் தான். ஸோ இதோட எங்களுக்கு இந்த லாஸ்ட் வீக்குக்கான வெஜ்ஜு மெனு முடிஞ்சிச்சு. ப்ளஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் அந்த மஞ்சள் பூசணியும் இருக்குது. அதை வந்து சாட்டர்டே ஏதாவது செஞ்சிடணும். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.